அண்ட் நடுவில் ஒரு டைம் நம்ம பைக் சாஞ்சிருச்சு, வெயிட் தாங்க முடியாமல் கீழே போட்ட ஒரு டைமு. ஆப்போசிட்டில் ஒரு குத்து மேடு இருந்தது. ஓ டாகி ஒன்றும் பண்ணிடாத, போயிரு. Hello guys, welcome back to my channel VAVATN43. Sorry guys, ரொம்ப நாள் வீடியோஸ் எதுவும் போட முடியல பிகாஸ் பிஸ்னஸில் கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ இனி நம்ம வீடியோஸ் ரெகுலராக வந்துடும். சாரி வீடியோஸ் போடாததுக்கு ஃபஸ்ட் சாரி கேட்டுக்கிறதுக்கு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறதுனால ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சர்வீஸ் பற்றி தான் போடுறோம். ஸோ சர்வீஸ் வந்துட்டு 5th சர்வீஸ் ஆக்சுவலாக முடிச்சாச்சு. நம்ம 4th சர்வீஸ் வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸ் இருந்துச்சு, கம்ப்ளீட்டட். அண்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ 5th சர்வீஸ் முடிச்சிருக்கேன். அந்த 5th சர்வீஸோட வீடியோ நான் எதுவும் பெருசாக எடுக்கல, பட் அதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டா இன்றைக்கி இந்த வீடியோ. ஆக்சுவலாக என்னென்னா 1900 rupees ஆகும்னு சொன்னாங்க 5th சர்வீஸ். ஏன்னா ஃப்ரீ சர்வீஸில் முடிஞ்சிருச்சுல, ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சனால 1500 rupees 1900 rupees ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க, இந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1200 முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போயாச்சு. போயிட்டு என்னெல்லாம் இருக்குது, 1009க்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆயில் சேஞ்சு, சில எப்படி சொல்கிறது பேக்கிங் கிட்ஸ் சேஞ்ச் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து இந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணிடுவாங்க நம்ம. பட் ஆக்சுவலாக அதெல்லாம் பண்ணாதான் நல்லது என்ன கேட்டால். நமக்கு ஒரு 2-3 கம்ப்ளைண்ட்ஸ் வேறு இருந்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆல்ரெடி எப்போதும் இருக்கிற ஒரே பிக் இஷ்யூ ஃபியூல் கேஜ் கம்ப்ளைண்ட். இந்த வாப்ளிங் இருந்துச்சுல, ஃபியூல் கேஜில் வாப்ளிங், அந்த கம்ப்ளைண்ட் தான். அது இப்போவும் சரியாகலை. பட் பாவம் அவங்களும் ட்ரை பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் அ சொல்யூஷன். ஸோ அந்த சொல்யூஷன் அவங்க இன்னும் கரெக்டாக கொடுக்கல. ஸோ வேறு ஏதாவது ஆப்ஷனும் பார்க்கல. ஸோ வாபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கனாலே என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு லூஸ் கனெக்ஷன் தான். என்ன கேட்டால் ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்து ஒரு சின்ன ஒரு லூஸ்லேயே போயிட்டுருக்கு. அதனால தான் மெயின் ப்ராப்ளம். அதை சரி பண்ணுறாங்க. பட் என்னென்னா பைக் நம்ம மறுபடியும் ஓட்டும் போது த இஷ்யூ ரிப்பீட்ஸ். அதுதான் ப்ராப்ளம். அந்த கம்ப்ளைண்ட் இன்னும் எனக்கு சரியாகலை. அண்ட் 2-3 இஷ்யூஸ் சொல்லியிருக்கு. தட் இஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சென்டர் போட்டலாம், ஆஃப் பண்ணிடலாம். ஒன்லி தென் யூ கைஸ் கேன் ஹியர் மீ கிளியர்லி. அண்ட் அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்காத சில விஷயங்கள் என்னென்னா, ஆக்சுவலாக ஃபாண்ட்டு மாற்றிருக்கேன். ஃப்ரண்ட்டோட ஃபாண்ட்டு மாற்றிருக்கு. அண்ட் இது வந்து நம்மள்ட்ட வந்து சில்வர் க்ரோம் கலரில் தான் இருக்கும். இந்த ரிங்கு இருக்குல்ல, ஹெட்லைட்டோட ரிங்கு, இது வந்து நம்மள்ட்ட க்ரோமில் தான் இருந்துச்சு ஆக்சுவலாக வரும்போது ஸ்டாக்கில். இதுக்கு மேலே ரேப்பிங் பிளாக் ஒட்டி இது பிளாக் பண்ணியிருக்கு. பிகாஸ் எனக்கு அது பிளாக் இருந்தால் தான் லுக்குன்னு தோணுது. சில்வர் என்னமோ ஒரு கரெக்டான ஒரு செட் இல்லை, எனக்கு பிடிக்கல அது. அண்ட் அடுத்தது இப்போது ஒரு பொருள் வாங்கியிருக்கு. தட் இஸ் இந்த இடத்துக்கு, தட் இஸ் சஸ்பென்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து டஸ்ட்டெல்லாம் ரொம்ப படுது. ஸோ டஸ்ட் படாமல் இருக்கிறதுக்கு ஒரு அப்சர்வர் ஒன்று வாங்கியிருக்கு. ஒரு பம்ப் மாதிரி, ஆக்சுவலாக ஸ்ப்ரிங் மாதிரி, பிளாக் கலரில், ஃபுல் பிளாக் தான் அது. ஸோ அந்த சில்வரும் பிளாக் ஆயிரும், ஃபுல் பிளாக். அப்போ ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாமே பிளாக்காக தான் தெரியும். இட் லுக்ஸ் குட். ரொம்ப கிளாஸி லுக்காக இருக்குன்றது என்னோடய சஜஷன். அண்ட் வண்டி ரொம்ப அழுக்காக தான் இருக்கும். பிகாஸ் மசனக்குடியெல்லாம் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் அழுக்காது. சாரி, மசனக்குடியில் அது பேர்னா ஆனகட்டி. ஒரு ரைடு போயிட்டு வந்தோம். ஸோ சரி, இருக்குது இப்போ கழுவணும், ஃபுல் வாஷ் பண்ணோம். அண்ட் இங்கே ஒரு டர்ட் லவ்வர் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. பிகாஸ் டர்ட்டியாக இருக்கிறதுனால வேறு எதுவும் இல்லை, இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. அண்ட் தென் இந்த சர்வீஸில் வேறு என்னென்னா எல்லாமே டைட் பண்ணிட்டாங்க. இந்த கேபிள்ஸ் எல்லாமே ஃபுல் டைட் பண்ணிட்டாங்க. செயின் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் டைட் பண்ணியாச்சு. எல்லாமே ஆக்சுவலாக இந்த டைம் ரிமூவ் பண்ணிட்டு பயங்கர டைட் பண்ணாங்க. அந்த எந்த சர்வீஸ் சென்டர் போகிறன்றது மேட்ரு கிடையாது. எந்த சர்வீஸ் சென்டரில் எந்த பையன் நம்ம வண்டி மேலே கையை வைக்கிறானோ அதுதான் மேட்ரு. ஸோ என் வண்டியில் கையை வச்ச பையன் ரொம்ப
நீட்டாக பண்ணான். ஆக்சுவலாக மேட்டுப்பாளையம் எம்ஆர் மோட்டார்ஸில் தான் போனது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு எல்லாமே. பட் என்னென்னா ஃபியூல் கேஜ் கம்ப்ளைண்ட் மறுபடியும் இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த ஆப்ஷன்ஸ் தான் நான் பார்க்கணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி பேக் கேரியர், பேக் ரெஸ்ட் அதெல்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அண்ட் நடுவில் ஒரு டைம் நம்ம பைக்கு சாஞ்சிருச்சு, வெயிட் தாங்க முடியாமல் கீழே போட்ட ஒரு டைமு. ஆப்போசிட்டில் ஒரு குத்து மேடு இருந்தது. ஓ டாகி ஒன்றும் பண்ணிடாத போயிடு. என்னென்னா நம்ம வீட்டிலேருந்து மேலே போகும்போது ஒரு குத்து மேடு இருக்குது. ஆக்சுவலாக குத்து மேடில் போய் தான் போகணும். அந்த குத்து மேடு நம்ம க்ராஸ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் வண்டி வருதா இல்லையான்னு தெரியாது. ஹார்ன் அடிச்சிட்டே தான் போகணும். நானும் ஹார்ன் அடிச்சிட்டே தான் போனேன். போனாலும் அந்த ஏரியாவுக்கு புதுசு நினைக்கிறவர். ஸோ அவர் ஹார்ன் அடிச்சது கவனிக்காமல் நடுவில் வந்துட்டார். நடுவில் வந்ததும் நமக்கு பிரேக் போட்டு ஐ வாஸ் நாட் ஏபிள் டு மேனேஜ், வெயிட் மேனேஜ் பண்ண முடியாமல் வண்டி மெதுவாக ட்ராப் பண்ணி கீழே போட்டிருக்கேன். ரொம்ப ஸ்லோவாக ட்ராப் பண்ணி கீழே போட்டு அதில் வந்துட்டு இந்த ஒரு ஃபுட் ரெஸ்ட் ஒன்று உடஞ்சிருச்சு. தட் இஸ் ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃபுட் ரெஸ்ட் உடஞ்சிருச்சு. இப்போ மாற்றிருக்கு. இந்த ஃபுட் ரெஸ்ட்னால் அவ்வளோ ரேரானு எனக்கு தெரியல. அவ்வளோ தேடி தான் கிடச்சி. ரொம்ப கோயம்புத்தூர் போய் அங்கெல்லாம் ஃப்ரெண்டு மூலயமா பேசி அங்கே ஒரு ஸ்பேர் கடையில் கிடச்சி. மற்றபடி ஷோரூம் கூட இல்லைன்ட்டாங்க. பிகாஸ் அவங்க கொடுத்தது வந்து சில்வர் கலரில் கொடுத்தாங்க. இது சில்வரில் வேண்டாம், நமக்கு பிளாக் தான். பிகாஸ் எல்லாத்துமே பிளாக்கில் தான் இருக்குது. ஸோ இந்த ஆரின்ற லோகோ வந்துட்டு பிளாக். இந்த இதுக்கு வந்து 450 நியர்லி 450 ருபீஸ் சார்ஜ் ஆச்சு. ஸோ நம்ம வண்டிக்கு ஒரு ஃபுட் ரெஸ்டட் ரேட் வந்து 450 ருபீஸ். அண்ட் அடுத்தது நான் சொல்கிறது என்னென்னா, சேஃப்டி பம்பர் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட முடியுமோ போட்டுருங்க. பிகாஸ் நம்ம வண்டிக்கு சின்ன ஆடியாக இருந்தாலும் நல்ல செலவு தான் தோணுது. இது வரைக்கும் வண்டி விழுகாதனால தெரில. ஆக்சுவலாக அது அன்றைக்கி ஒரிஜினல் ஒரு ஃபுட் ரெஸ்ட் 450 ருபீஸ் வந்துருக்கு. அண்ட் இந்த சேஃப்டி கார்டு ஃபுல் ஸ்ட்ராங்காக இன்னும் இருக்கணும். எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இந்த இடம் வந்து உடஞ்சிருச்சு, வைப்ரேஷன்லேயே உடஞ்சிருச்சு. அவங்க போட்டு கொடுத்த பட்டா, அந்த பட்டா வந்து 3 mm 1 mm திக்னஸில் 3 பட்டா வச்சு 2 சைடு போட்டு கொடுத்தாங்க. இட் வாஸ் நாட் ஸோ ஸ்ட்ராங். 1.5 இயர்ஸில் அதே வைப்ரேஷன்லேயே துரும்பிடிச்சி உடஞ்சி போச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வேறு பட்டா ஒன்று போட்டிருக்கேன். அதுவும் ஆக்சுவலாக துரும்பிடிக்கிற பட்டா தான், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நல்ல ஒரு ஒரு 4 mm இருக்குதுன்னு நினைக்கிறேன். 4 mm ஸ்ட்ராங் பட்டா தான் போட்டிருக்கு. பட் இது மேலேயே நம்பிக்கை இல்லை. பிகாஸ் இதுவும் ரஸ்ட் ஆகும், கேரண்டியாக ரஸ்ட் ஆகும். ஸோ இது மேலேயும் ரஸ்ட்டு கிடையாது, நம்பிக்கை கிடையாது நமக்கு. அடுத்த ஆப்ஷன் அவங்க ஒர்க் ஷாப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு பேர் எஸ்எஸ், இந்த சில்வர் கலர் தான் இருக்குல்ல, இது பேர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. இது வந்து ரஸ்ட்டே ஆகாது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது எல்லாமே எஸ்எஸ் தான். இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த பீஸ் எல்லாமே எஸ்எஸ் தான். ஸோ ரஸ்ட் ஆகாது. ரஸ்ட் ஆகாத ஒரு கிளாம்பை தான் நம்ம அங்கே போட போகிறோம். ரஸ்ட் ஆகாத கிளாம்பு அது சொல்லியிருக்கேன். அந்த கிளாம்ப் கிடச்சுன்னா இதே மாதிரி ஒன்றும் இல்லை, 2 பீஸ் மட்டும் துண்டாக வெட்டி அப்படியே கிளாம்ப் போட்டுருக்கோம். அது ரஸ்ட்டே ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ திக்காக இருக்கும் அது போட்டுக்கலாம். இது வந்து கம்பெனி கொடுக்கும். இதுதான் எஸ்எஸ். இதை தான் சொன்னேன், இதுதான் எஸ்எஸ். ஆக்சுவலாக இந்த பீஸை தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஆனால் இதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இங்கே போடணும். அப்படி போட்டுட்டா இது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். பிகாஸ் இருக்கிற சேஃப்டி பம்பர்லேயே பார்த்தீங்கன்னா இது தான் நல்லா பிரெத் அகலமாக இருக்குது, நல்ல லென்த் இருக்குது. ஸோ கீழே விழுந்து அவ்வளோ சீக்கிரம் அடிப்படாது. பட் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போய் விழுந்தீங்கன்னா அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸ்லோவாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணி கடைசி நேரத்தில் வேறு வழியே இல்லைன்னு கீழே போடுற டைமில் அது கொஞ்சம் சேஃப், நமக்கு நல்ல சேஃப் இருக்கும், வேறு எங்கேயும் அடிப்படாது. அப்போ எனக்கு இந்த மிரரில் கொஞ்சம் பட்டுச்சு. பிகாஸ் அந்த பம்பர் நமக்கு பெண்டாக இருந்ததில்ல, உடஞ்சிருந்தனால நான் கீழே விழுந்து இது மிரரில் பட்டுச்சு. இல்லைன்னா மிரர் கண்டிப்பாக பட்டுச்சு. தெரியுதா, மிரரில் சின்ன சின்ன ஸ்கேச்சஸ். ஸோ இந்த மிரர் மாற்றணும். மற்றபடி எங்கேயும் அடியில் அது பாட்டுக்கு இருக்குது. அண்டு இது வந்து ஆக்சுவலாக எனக்கு கேட்டால் ஒரு நல்ல ஒரு சேஃப்டி கார்டு. இந்த லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் இருக்குல்ல, சாரி கார்டு ஃபுட் ரெஸ்ட்டு பயங்கரமான ஒரு சேஃப்டி கார்டு. இந்த பேக் சைடுக்கு எத்தனை வாட்டி சாஞ்சிச்சுனாலும் இதில் தான் படுது. இந்த பீஸ் அடியில் இந்த பீஸில் தான் படுது. ஸோ இதில் இப்போ ஒரு ஸ்டிக்கர் ஒட்டணும். அண்ட் அவ்வளோதான். சர்வீஸ்க்கு 1500 ஆச்சு. 1200 ஆஃபர் சொன்னாங்க. அப்போ என்னாச்சு, நமக்கு லோ பீம் பல்பு வந்து ஃபீஸ் போயிருந்துச்சு. போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் மாற்றிருக்கு. ஸோ லோ பீம் பல்புக்கு மட்டும் 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. தட் இஸ் மேலே மாட்டியிருக்க பல்பு. எஸ், மேலே இருக்கிற பல்பு வந்துட்டு 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கு ஸோ 1200 ப்ளஸ் 300 1500 ஆச்சு. பட் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், மெயின் திங் வந்துட்டு, நம்மளை எல்லா டைமும் வந்துட்டு சர்வீஸ்க்கு குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் நம்ம வண்டியை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். நம்ம வண்டி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் சர்வீஸில் ப்ராப்ளம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வண்டியை மெயின்டைன் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. அண்ட் லெட்ஸ் கோ ஃபார் a ஸ்மால் ரைட். இதில் அப்படியே எக்ஸாஸ்டோட சவுண்டு கொஞ்சம் கிளியராக ரசிக்கலாம். பிகாஸ் ரொம்ப நாள் ஆச்சுல்ல எக்ஸாஸ்டோட சவுண்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட். இப்போது அடிக்கடி சுற்றிக்கிட்டு தான் இருக்கும், சுற்றும்போது தான் தெரியுது. கமான்
எக்ஸாஸ்ட் சவுண்டு நம்ம லவ் பண்ணும் ஆக்சுவலாக. இந்த முக்கியமான விஷயம், பைக் பாடிக்கு வந்து யாரும் பாலிஷ் எல்லாம் பெருசாலாம் போட்டுட்ருக்காதீங்க. நோ யூஸ் ஆஃப் யூஸிங் பாலிஷ் பைக் பாடிக்கு. ஐ மீன் பெயிண்ட் லேயர் இருக்குல்ல, இந்த மாதிரி பெயிண்ட் லேயர்ஸ், இந்த பெயிண்ட் லேயர்ஸ் வந்து யாருமே பாலிஷ்லாம் போட தேவையில்லை, யூஸே கிடையாது. நீங்கள் என்னதான் போட்டிங்கனாலும் தப்பான பாலிஷ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேட் ஆகிடும். இப்போது இந்த ஜனவரி வந்தால் நம்ம வண்டி 2 years ஆச்சு ஆக்சுவலாக. ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ண பாவம். ஸோ பாலிஷ் வந்து நீங்கள் என்றைக்குமே நர்லிங்கான இடத்துக்கு போடுங்க. நர்லிங்கான இடம்னா எப்படி நான் சொல்கிறதோ, இந்த ஃபைபர் கிளாஸுக்கு பின்னாடி என்ஜின், மெயினாக என்ஜினுக்கு தான் நான் சொல்கிறேன். என்ஜினுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் பாலிஷ், நல்ல பாலிஷ் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நான் பாலிஷ் யூஸ் பண்ணிட்டே இருக்கனால தான் இன்னமும் ஃபேட் ஆகாமல் இருக்குது. இன்னொரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் வண்டி அவ்வளோ சீக்கிரம் வெயில் நிறுத்தவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப ரேர். பார்க்கிங்காக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் ஷேடோ நிழலாக இருக்கிற இடத்துல பார்த்து தான் நிறுத்துவேன். ஸோ அதுவும் ஒரு ரீசன் இருக்கலாம் வண்டி ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் ஐ யூஸ் பாலிஷ், கரெக்டான மெத்தடில் பாலிஷ் போடுவேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக நான் பாலிஷ் போடுற வீடியோ தான் உங்களுக்கு போட போகிறேன். பாலிஷ் போடுறேன்னு தெரியாது, எப்படி போடணுன்னு கண்டிப்பாக நான் சொல்வேன். பிகாஸ் முக்கால்வாசி வண்டியை நான் பார்த்துட்டேன், எல்லாத்துக்கும் என்ஜினில் பயங்கர ஃபேடு. என்ஜினும் இந்த இடம் வந்து ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் க்ரே கலராகவே பார்த்தேன் நம்ம வண்டி Thunderbird 350xல. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும், அது பாலிஷ் தான். இன்னொன்று வெயில் நிறுத்தாதீங்க. ஆனால் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் சில்னஸ்க்கு, ஐ மீன் TN43 சில்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா, காலையில் எடுக்கும்போது சவுண்டு வந்து வித்தியாசமாக தான் தெரியும். வண்டி பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பிகாஸ் என்ஜின் ஆயிலேருந்து எல்லாமே லைட்டாக ஒரு ஃப்ரீஸில் தான் இருக்கும். ஸோ வண்டியை கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் வெயிலில் நிறுத்திட்டு அப்புறம் நீங்கள் ஓட்டுறதா இருந்தால் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு கிக்கர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும், செல்ஃப் யூஸ் பண்ணாமல் கிக்கர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்ஜினை ஃப்ரீ பண்ணிடணும். ஃப்ரீ பண்ணுறதுக்கு வந்து வெயிலில் தான் சூடு பண்ணணும். உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. வெயிலில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சூடாகும். அதுலேயே வந்து என்ஜின் சவுண்ட் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ஜின் எக்ஸாஸ்ட் சவுண்ட் பயங்கரமாகவே டிஃப்ரென்ஸ் இருக்குது பெர்ஃபார்மன்ஸ்லாம். ஸோ கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் வண்டி ஓட்டும்போது இன்னும் நல்லாயிருக்கு. அண்ட் இன்னைக்கு தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Meet you at next video. Until then, bye from VAVATN43. Subscribe பண்ணாதவங்க மறக்காமல் subscribe பண்ணிடுங்க. Thank you so much. Bye.